ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஒரு இது வரைக்கும் இல்லாமல் புதுசாக வேதிக் மேத்தமெட்டிக்ஸுக்கு ஒரு சம்மர் கேம்ப் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னால் வேதிக் மேத்தமெட்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால வேதிக் மேத்தமெட்டிக்ஸை பற்றி ஒரு தரவு ஐடியா, இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ், வேதிக் மேத்தமெட்டிக்ஸ்னால் என்ன, இது யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறது விஷயமா இன்னைக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஒரு சம்மர் கேம்ப் ஆரம்பிக்கிறேன், நடத்த போகிறேன். 5th மேலேருந்து 15th மே 2025 10 days சம்மர் கேம்ப்பு. ஏஜ் லிமிட் வந்து above 10 years. 5th ஸ்டாண்டர்ட் முடித்த பிறகு 5th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்காக, அதுக்கு மேலே 6th மேலே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்காக நான் வந்து இந்த சம்மர் கேம்பை நடத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். 10 இயர்ஸ்க்கு மேலே எத்தனை இயர்ஸ் வரைக்கும் கலந்துக்கலாம் அப்படிங்கிறது விஷயமா தான் இதில் சொல்ல போகிறேன். வேதிக் மேத்தமெட்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, இந்த நம்மள பல பேர் கேள்விப்பட்டிருப்போம். ராமானுஜர், சீனிவாச ராமானுஜர் நம்மளுக்கு நல்லா தெரியும், நம்ம நாட்டில் உள்ள மிகப்பெரிய கணித மேதை. அவருக்கு வந்து அவர் தன்னுடைய சுயசரிதையில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்தை சார்ந்தவர். அவர் நாமகிரி தாயார் வந்து அவருடைய குலதெய்வம். நாமகிரி தாயார் வந்து என்னுடைய கனவுல வந்து எனக்கு நிறையா சொல்லி கொடுத்தாங்க, அம்பாள் வந்து எனக்கு கனவுல நிறையா சொல்லி கொடுத்தா அப்படின்னு அவருடைய வாழ்க்கையில அவரே சொல்லியிருக்காரு. பல இடங்களில் சொல்லியிருக்காரு. தூங்கிட்டு இருப்பாராம். தூங்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல திடீர்னு அவருக்கு ஒரு முழிப்பு தட்டோடனே பேனாவன் ஓட்டம் எடுத்து விறுவிறுன்னு எழுதுவாராம். அந்த மாதிரி அதுக்கு இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, தானாகவே தோணக்கூடியது. அது எல்லாருக்கும் வராது, இறைவன் அவங்கள அதுக்காகவே படைச்சிருப்பான், அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் வரும். அதனால அந்த மாதிரி ராமானுஜனுக்கு எப்படி இன்ட்யூஷன்ல தானாவே தோணுச்சோ, அதே மாதிரி பாரதி கிருஷ்ண தீர்த்த சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 1911 1918 வரைக்கும் இது அவராகவே உருவாக்குனது. பாரதி கிருஷ்ண தீர்த்த சுவாமிகள் சிருங்கேரியுடைய பீடாதிபதிகள்ல அவரும் ஒருத்தர். அதில் அவருக்கு வந்து 1911 18 வரைக்கும் ஒரு 16 சூத்திரங்களையும் 13 ஒரு சூத்ராஸ், அதுக்கு கிளை சூத்திரங்களையும் உருவாக்கினார். மொத்தம் 29 சூத்திரங்களை உருவாக்கி நிறைய ஷார்ட்கட்ஸை கண்டுபிடிச்சாரு. இன்னைக்கு நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஷார்ட்கட்ஸ்ன்னு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? ஆப்டிடியூடுக்கு, ஜென்ரல் ஆப்டிடியூடுக்கு நம்மளுக்கு ஏகப்பட்ட ஷார்ட்கட்ஸு இந்த வேதிக் மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து கிடைக்குது. அப்போ இந்த வேதிக் மேத்தமெட்டிக்ஸு மல்டிப்ளிகேஷன், அடிஷன், டிவிஷன், லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது, பாலினாமியல் டிவிஷன், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஷார்ட்கட்ஸ். வித்தின் செகண்ட்ஸில் பார்த்தோன்னே ஆன்சர் சொல்கிற மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்காரு. நான் இதில் கொஞ்சம் சில ஷார்ட்கட்ஸை செலக்ட் பண்ணி நானும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அதுக்கான லிங்க்கை வந்து கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். போய் பாருங்கள். வேதிக் மேத்தமெட்டிக்ஸை பற்றி ஒரு நல்ல ஐடியா உங்களுக்கு கிடைக்கும், எவ்வளோ ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. யாருக்கு முதல் விஷயம், அந்த அடிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷனை வந்து ஒரு சுமையாக நினச்சி படிக்க ஆரம்பிக்கக்கூடிய ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கு. அதாவது இது என்ன செய்யும்னா, மைண்டை நல்லா ஷார்பன் பண்ணும். அப்படி ஷார்பன் பண்ணும்போது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மேத்ஸை போட முடியும் அப்படிங்கிறது ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். ஏன்னா மேத்ஸ்னாலே ஒரு பேர்டனாகவும் ஒரு கஷ்டமாகவும், யாரை கேட்டாலும் மேத்ஸ் கஷ்டம், டியூஷன், அது இது அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இந்த வேதிக் மேத்தமெட்டிக்ஸை நம்ம கற்றுக்கும் போது நம்மளுக்கு ஒரு நல்ல தன்னம்பிக்கையை கொடுக்கும். அதே நேரத்தில் நல்லா ஃபாஸ்ட்டாக போடுறதுக்கான ஒரு ப்ராக்டிஸை கொடுக்கும். அதே நேரத்தில் நம்ம மைண்டை நல்லா ஷார்பன் பண்ணுவோம். இந்த மாதிரியான இது இருக்குது. யாருக்கு? குழந்தைகளுக்கு. ரொம்ப 6th படிக்கக்கூடிய, ரொம்ப பேசிக்காக மேத்தமெட்டிக்ஸை படிக்கக்கூடிய. நெக்ஸ்ட் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஜென்ரல் ஆப்டிடியூடை ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, பேங்க் எக்ஸாம்ஸ், வாட் எவர் இட் பி, அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கு இந்த வேதிக் மேத்தமெட்டிக்ஸில் உள்ள ஷார்ட்கட்ஸ் எல்லாம் ரொம்பவே கை கொடுக்கும். அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் நம்ம பட்டுன்னு ஆன்சரை போட்டுட்டு அடுத்ததுக்கு போய்கிட்டே இருந்தால் தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், டைமை வந்து சேவ் பண்ண முடியும். அதுக்கு இந்த வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது வாட் இஸ் த ஏஜ் லிமிட்? நம்மளுடைய 3வது கொஸ்டினுக்கு இந்த இடத்துல ஆன்சர் வருது. ஏஜ் லிமிட் என்ன? நான் அதான் போட்டிருக்கேன், above 10 years அப்படின்னு போட்டிருக்கேன்.
10 வயசுக்கு மேலே நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய எத்தனை வயசுக்காரங்களா இருந்தாலும் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் டீச்சர்ஸ் ஜாயின் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். டீச்சர்ஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் இதை டீச் பண்ணலாம். நீங்கள் இதே மாதிரி உங்கள் ஏரியாவில் நான் விர்ச்சுவலாக கோச்சிங் நடத்துகிற மாதிரி நீங்கள் உங்கள் ஏரியாவில் போய் ஒரு இருக்கக்கூடிய இடத்துல கோச்சிங் நடத்தலாம். பக்கத்தில் உள்ள நிறையா ஸ்கூல்ஸை வந்து நீங்கள் கேன்வாஸ் பண்ணி நிறையா ஸ்கூல்ஸில் போய் நடத்தலாம். அதனால நீங்கள் டீச்சராக இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு இது வந்து இந்த கேம்ப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் இதை ஒரு ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறையாக கூட பயன்படுத்திக்கலாம். சரிதானா? நான் வந்து உங்களுக்கு இன்னும் ஃபர்தராக ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறையை கூட சொல்லித்தரலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதனால யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். எபோவ் 10 இயர்ஸ் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்களாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் குழந்தைகள் லீவில் என்ன பண்ணன்னு தெரியாமல் இருந்தாலும் சரி, ஆன்லைனில் நடத்த போகிறேன். விர்ச்சுவல் கிளாஸஸ் தான் ஆன்லைனில் நடத்த போகிறேன். லைவில் நடத்துவேன். ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுப்பேன். வித்தின் செகண்ட்ஸில் ஆன்சர் போடுற மாதிரியான ஒரு ப்ராக்டிஸை வந்து உங்களுக்கு கட்டாயமாக ஏற்படுத்தி கொடுப்பேன். இந்த விர்ச்சுவல் கேம்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். 9025140676 இது என்னுடைய நம்பர். ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹500 ஃபார் 10 days. 10 daysக்கு 500 rupees நீங்கள் பே பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கூகுள் மீட்டில் தான் நடத்த போகிறேன். அதனால் எவ்வளோ ஆட் பண்ண முடியும், கூகுள் மீட் அல்லது ஜூம் மீட்டிங் இருக்கும். நீங்கள் வந்து ரொம்பவே ரஷ்ஷு சேர்த்தனா எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்க முடியாது. அதனால் ஓரளவுக்கு என்னால் எவ்வளவு ட்ரைனிங் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுதோ அந்த அளவுக்கு நான் அட்மிஷன் கொடுப்பேன். அதனால் நீங்கள் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இமீடியட்டாக பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. May 5th அன்னைக்கு நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். என்னுடைய வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு அதுக்கு பிறகு ஜாயின் பண்ணுங்கள். இந்த சம்மர் டைமை வீணாக்காமல் யூஸ்ஃபுல்லாக உங்களுடைய மைண்டை ஷார்ப்பன் பண்ணிக்கிறதுக்கு அல்லது உங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு, அப்படி இல்லைன்னா அடுத்தல நம்ம ஒரு சம்மர் கேம்ப் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்துகிற மாதிரி உள்ள டீச்சர்ஸ்க்கு எல்லாருமே இந்த கேம்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னால் நம்மளுடைய சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதில் போய் கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட்டு, டெலகிராம் குரூப்பு எல்லா லிங்க்குமே கீழே கொடுத்துருக்கேன். அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த கிளாஸில் ஜாயின் பண்ண வில்லிங்க இருந்தால் நீங்கள் இமீடியட்டாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதுதான் பேமெண்ட் நம்பர், இதுதான் வாட்ஸ்அப் நம்பர், இதுதான் கான்டாக்ட் நம்பர், எல்லா நம்பரும் இதுதான். இதில் பே பண்ணிவிட்டு என்ன பர்பஸ்க்காக பே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னா நான் குரூப்பில் ஆட் பண்ணி அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸை உங்களுக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பேன். அதனால் இந்த சம்மரை வீணாக்காமல் யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பேரண்ட்டாக இருந்தாலும் சரி, டீச்சராக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, எல்லாருமே இதை ஆப்பர்ச்சுனிட்டியாக கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும்.